பொன்னாகவே கொடுத்து விட்டால் அதன் பிறகு பரமாத்மா எனக்கே சொந்தமாகி விடுகிறார். இதற்கு இங்கு கூடியிருக்கும் நீங்கள் அனைவரும் சாட்சி. அதில் என்ன சந்தேகம் தேவி? அவர் எடைக்கு சமமான பொண்ணை கொடுத்து விட்டால் அதன் பிறகு யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது. என்னாலும் கண்ண பரமாத்மா உங்களுக்கே சொந்தம். நாரதா, துவாரகாபுரியில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் என்னை இப்படி துலாக்கோலில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறாயே, உனக்கு நான் என்னப்பா தவறு செய்தேன்? நீங்கள் எனக்கு சொந்தமான பிறகு என் உத்தரவில்லாமல் பேசவே கூடாது. கையை கட்டுங்க, வாய் மூடுங்கள், மூச்சு. பாமா, நாரதன் பழி தீர்த்துக் கொள்ளுகிறான், நீயும் பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறாயே. எத்தனை பேரை பழி தீர்த்துக் கொண்டீர்கள், அதற்கெல்லாம் பலனை அனுபவிக்க வேண்டாமா? உங்களுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நாரதா, நாராயணா, என்ன இது? எல்லா தங்க கட்டிகளையும் வைத்தாகிவிட்டது. நூல் அளவு கூட தட்டாசியவில்லையே. சரி, என் நகைகள், ஆபரண வகைகள் அத்தனையும் கொண்டு வந்து வையுங்கள். என்ன இது? அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு பொருள்களை வைத்து விட்டேன், தட்டுகள் இன்னும் சமத்திற்கு வரவில்லையே. அதுதான் தேவி எனக்கு புரியவில்லை. இப்போது என்ன செய்வது? நாரதரே, தட்டுகள் இரண்டும் சமநிலைக்கு வராமலேயே இருந்து விட்டால் பிறகு என்னதான் முடிவு? தீர்ப்பு எப்படி? கண்ணபிரான் நிரந்தரமாக எனக்கே சொந்தமாகி விடுவார். பிறகு உங்களுடன் இருக்கவே முடியாதே. ஐயோ, இது என்ன சோதனை? சோதனைதான், சோதனைதான். என்ன செய்வது? இந்த நாரதனிடம் என்னை தாரை வார்த்து கொடுக்காதே என்று ஆரம்பத்திலேயே சொன்னேனே, என் பேச்சை கேட்டாயா? ஆடினாயே, அனுபவி. போதும், எனக்கு கோபத்தை உண்டாக்காதீர்கள். எல்லாம் உங்களால் வந்த வினை. நாரதரே, இதற்கு என்ன செய்வது? நான் ஒன்றும் செய்வதற்கில்லை அம்மணி. இவர் எடைக்கு சமமாக நீங்கள் பொன்னை கொடுக்காவிட்டால் உங்கள் நாயகரை என்னுடன் அழைத்து போக வேண்டியதுதான். இதற்கு ஒன்றும் மாற்றமே இல்லையா? ஒரு மாற்றமும் இல்லை அம்மணி. ஆண்டவா, என் தலையே சுற்றுவது போல இருக்கிறதே. இங்கு நடந்ததையெல்லாம் நானும் கேள்விப்பட்டுத்தான் வந்தேன். வெறும் பொன்னுக்கும் பொருளுக்கும் மட்டும் கட்டுப்பட்டவரா நம் கணவர்? முதலும் முடிவும் இல்லாதவராயிற்றே நம் நாயகர். சகல உலகங்களையும் இந்த தட்டில் வைத்தாலும் இவருக்கு சமமாக முடியுமா? பாமா, உண்மையான அன்பிற்கும் உள்ளத்திலே ஏற்படும் பக்திக்கும் தான் அவர் அடிமையாவாரை தவிர வேறு எந்த சக்தியாலும் அவரை அடக்கவே முடியாது. அதெல்லாம் சரிதான். இப்பொழுது நாரதருக்கு அடிமையாகி விடுவாரே நம் நாயகர். அதற்கு என்ன செய்வது? சற்று பொறு, இதோ வருகிறேன். பரமாத்மா, போதும் உங்கள் விளையாட்டு. பாமா கோபக்காரியாக இருந்தாலும் குழந்தை உள்ளம் கொண்டவள். உங்கள் பால் கொண்ட அன்பின் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டாள். அவளுக்கு அருள் செய்யுங்கள். கண்ணா, எல்லாம் உன் செயல். கிருஷ்ணார்ப்பணம். தேவி, ஒரு துளசி இலைக்கு பகவான் அடிமையாகிவிட்ட காட்சியை பார்த்தீர்களா? பரந்தாம், என்னை மன்னித்து விடுங்கள். பக்திக்குத்தான் நீங்கள் அடிமையாவீர்கள் என்ற தத்துவத்தை கிருஷ்ண துலாபாரத்தினால் இப்போது புரிந்து கொண்டேன். இனி நானும் ருக்மிணி தேவியும் ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். பாமா, நீயும் ருக்மிணியும் ஒன்று சேருவதற்காகத்தான் நாரதன் இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறான். அது நன்மையாகவே முடிந்தது. நான் வருகிறேன். நாராயண. அம்மா, பசிக்குதம்மா, சாப்பிட ஏதாவது கொடுக்க மாட்டாயா? கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்களப்பா. நீங்கள் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு உங்கள் அப்பா சீக்கிரத்தில் வந்து விடுவார். நான் பெற்ற செல்வங்களே, கூச்சல் போடும் அளவுக்கு உங்களுக்கு எப்படி பலம் வந்தது? அப்படி என்ன சாப்பிட்டீர்கள்? குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா?
என்ன இது? ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லையே. கைப்பிடி அரிசியா? நீ கைப்பிடித்த கணவன் நிலை எப்படி? சுசிலை, உலகில் வாழும் மக்கள் தங்களை காக்கும் தெய்வங்களான அரியையும் சிவனையும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் சாப்பிடும் அன்னத்திற்கு கூட சான்றோர்கள் அரிசி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த பாவிக்கு அரிசியும் கிடைக்கவில்லை, அந்த அரிசிவனின் அனுகிரகமும் இல்லை. அரியும் சிவனையும் பத்தி எங்களுக்கு அவசியம் இல்லை. இப்போது எங்கள் வயிற்று பசிக்கு அரிசி கொண்டு வர முடியுமா, முடியாதா? எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா, கிடைக்காதா? அடே அப்பா குழந்தைகளா, நீங்கள் அந்த குபேரனுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்க வேண்டியவர்கள் தவறி இந்த குச்சேரனுக்கு பிறந்து விட்டீர்கள். ஏதோ பிறந்து விட்டார்கள். ஆண்டவன் செயல். ஆண்டவன் செயலா? பிறகு எதற்காக பெற்றீர்கள்? இப்படி நேற்று உழைத்த காணான்கள் நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்க வேண்டுமே, அதற்காகத்தான் பெற்றோம். சுசீலை, நீ வாயும் வயிறுமாக இருந்த பொழுது கூட நான் வெதரப்பட்டதில்லை. இதோ நிற்கிறார்களே வாயும் வயிறுமாக, இவர்கள் வயிற்றை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. வாயை பார்த்து தான் பயப்படுகிறேன். அப்பா, பாவம் குழந்தைகள் பசியால் ஏதோ அப்படி பேசுகிறார்கள். நீங்கள் ஏன் இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள்? குழந்தைகளாயவர்கள், போன ஜென்மத்தில் நானும் நீயும் சேர்ந்து செய்த வினைகள் இப்படி 27 உருவங்களாக வந்து விளையாடுகின்றன. தரையெழுத்து என்ன அப்படி பார்க்கிறார்? இதுவரை எழுதி இருக்கிறார். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். சொல்லவில்லை, எழுதி இருக்கிறார். ஆண்டவா, அன்றொரு நாள் திண்ணையில் உறங்கினேன், திடீரென மனையாள் வந்தாள். பனி என்றாள், பாயை சுருட்டினேன், உடன் சென்றேன். ஒன்று பின் ஒன்று, அதன் பின் ஒன்று. ஐயோ, பின் சென்றதன் விளைவு? அதெல்லாம் ஒன்றுமில்லை. கோடி செல்வங்களை கொடுத்தவர்களுக்கு குழந்தைகளை கொடுப்பதில்லை, குழந்தைகளை கொடுப்பவர்களுக்கு செல்வங்களை கொடுப்பதில்லை. இதெல்லாம் ஆண்டவன் விளையாட்டு. ஆண்டவன் சும்மா ஒன்றும் விளையாடவில்லை. வரும் கலியுகத்தில் பஞ்சத்தை உண்டாக்கி வேடிக்கை பார்ப்பதற்காக இந்த யுகத்திலேயே ஒத்திகை பார்க்கிறான். சுசிலை, நீ அங்கே ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுவேன். அடுத்த யுகத்தில் நம் கதையை படிப்பவர்கள் அளவோடு பெற்று வளவோடு வாழுங்கள் என்று சத்தியமாக ஒரு சட்டத்தை கொண்டு வராமல் இருக்கவே மாட்டார்கள். குழந்தைகள் பசிக்கிறது என்கிறார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? பசிக்கிறது என்கிறார்களே, பசிக்கவில்லை என்றால் தான் வயிறு கெட்டுவிட்டது, ஏதோ கோளாறு என்று பொருள். பசிக்கிறது என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். நம் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். குழந்தைகளே, தெருவுக்கு போங்கள், விளையாடுங்கள். பொங்கல் பொங்கல் பொங்கல். இன்று எதையோ சொல்லி ஏமாற்றி விட்டீர்கள். நாளை என்ன செய்வது? வழக்கமாக கதை சொல்லி உறங்க வைப்பாயே, அப்படி ஒரு கதை சொல்லேன். என்ன கதை சொல்வது? நினைவிருக்கிறதா? அன்றொரு நாள் நீ பீமன் கதை சொல்ல, கதை கேட்ட நம் பையனில் ஒருவன் அரக்கனை அழிப்பதாக எண்ணி எட்டி உதைத்து சட்டியை உடைத்தானே. சோறு வீணாயிற்றே என்று வருத்தப்படாமல் சட்டி உடைத்ததை பார்த்து அவன் சிரித்தான். சோறு வீணாயிற்றே என்று நீ எழுதாய், நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று நீ கேட்டாய். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், சட்டியே உடைந்து விட்டதே என்று நான் சிரித்தேன். நீ அழுதாய். ஏன் அழுகிறாய் என்று நான் கேட்க, இது இது ஆனந்த கண்ணீர் என்றாயே. அப்படி ஒரு கண்ணீர் கதை இன்றும் சொல்ல. இப்படியே எத்தனை நாள் சொல்லிக்கொண்டே இருப்பது? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். முடிவே இல்லாத நம் கதைக்கு முதலும் முடிவும் இல்லாத அந்த பரமாத்மா தான் பதில் சொல்ல வேண்டும். இங்கேயே உட்கார்ந்து கொண்டு கேட்டால் பதில் கிடைத்து விடுமா? வேற எங்குதான் போக சொல்லுகிறாய்? உலகத்தை காக்கும் பரமாத்மா தானே துவாரகாபுரிக்கும் மன்னன். அந்த கண்ணன் தானே உங்களுடைய பால்ய நண்பன். அவனிடம் சென்று நமது நிலைமையை விளக்கி சொல்லக்கூடாதா? சுசீலை, அடிக்கடி நீ இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் தாழ்ந்த நிலையில் இருக்கும் என்னை முதலில் நண்பராக ஏற்றுக்கொள்வானா என்பதுதான் சந்தேகம். அப்படி சொல்லாதீர்கள். எல்லோரையும் சமநோக்கத்தோடு பார்ப்பதனால்தான் காருண்ய மூர்த்தி என்று எல்லோரும் அவரை வர்ணிக்கிறார்கள். காருண்ய மூர்த்திக்கு கபட நாடகன் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அப்படியெல்லாம் உங்கள் வகையில் நடக்கவே மாட்டார். எனக்குள் ஒரு நம்பிக்கை தோன்றுகிறது. அப்படி என்றால் நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்பது சான்றோர் வாக்கு. பகுதி விட்டாந்தே, இதை கையில் எடுத்தாலே எனக்கு அந்த புத்தி வந்து விடுகிறது. முதலில் இதை மறை. உங்கள் ஆத்ம நண்பரை பார்த்த மகிழ்ச்சியில் மௌனமாகி விடாதீர்கள். நம்முடைய நிலைமையை விளக்கி சொல்லி நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வாருங்கள். உண்மைதான், மாற்று உடை கூட இல்லாமல் இருக்கிறாயே. மாற்று உடை இல்லையே என்று நான் வருந்தவில்லை.
மூடி மறைக்க வேற்றோடு இல்லையே என்றுதான் வருந்துகிறேன். கவலைப்படாதே, அநேகமாக வரும் யுகத்தில் இதுவே நாகரிகமாக அமைந்தாலும் அமையலாம். எல்லாம் அந்த கண்ணனின் லீலை. சுசீலை, நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த கண்ணன் கொடுத்து விட்டு பதிலுக்கு தனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவன் என்னை கேட்டால் நான் என்ன கொடுப்பது? சற்று பொருங்கள். 27 குழந்தைகள் வரை பொறுத்தவன் சற்று பொறுக்க மாட்டேனா? பொறுக்குகிறேன், பொறுக்கிறேன், பொறுக்கிறேன். யாரையா நீ? பார்த்தாலே தெரியவில்லை, வறுமையின் சின்னம். காவலாளிகள் இருக்கிறோமே, உமக்கு கண் தெரியவில்லை? சொன்னேனே வறுமை என்று. பசி கொடுமை, காது மாத்திரம் அடைக்கவில்லை, கண்களும் பஞ்சடைத்து விட்டன. எங்கு வந்தீர்? இங்குதான். எதற்காக? உங்கள் பரமாத்மா இருக்கிறானே, அவர் என் பால்ய சிநேகிதன். அவனை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன். என்னையெல்லாம் நீங்கள் தடுக்க கூடாது. ஓய், உமது வீட்டு வாசல் வழியாக யாராவது நுழைந்தால் நீர் தடுக்காமல் பார்த்துக் கொண்டிருப்பீரா? என் வீட்டில் நுழைவதற்கு வாசல் வழியாகத்தான் வர வேண்டும் என்பதில்லை. கூரை வழியாக வரலாம், சுவர் வழியாக வரலாம், சந்து புந்துகள் ஏராளம், எந்த வழி வேண்டுமானாலும் வரலாம். அந்த மாதிரி வழிகள் எல்லாம் இங்கே கிடையாது. ஏன்? நீர் வந்த வழியே போகலாம். ஐயா, உங்கள் பரமாத்மாவை நான் பார்க்காமல் போனால் அவன் ரொம்பவும் கோபப்படுவான். ஓய், நீர் அவரை பார்க்க வேண்டும் என்றால் நாளை சபா மண்டபத்திற்கு சென்று சந்தியும். இது எந்த மண்டபமோ? ருக்மணி தேவியாரின் மாளிகை. உன்னுடைய மண்டபம் அல்லவே? இல்லை. முண்டங்களா? கண்ணா! என்ன சுவாமி? ஒன்றுமில்லை, யாரோ என்னை கீழே பிடித்து தள்ளியது போல் ஒரு பிரமை. உங்களையா? என்னை தள்ளினால் என்ன, என் உள்ளத்திலேயே குடியிருப்பவனுக்கு அந்த நிலை வந்தால் என்ன? அப்படி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்படுவதற்கு முன்பே நீங்கள் காப்பாற்றியிருக்க கூடாதா? என்ன செய்வது? நிற்கும் வரை என்னை யாரும் நினைப்பதில்லை. கீழே விழுந்த பிறகுதானே நினைக்கிறார்கள். சுதாமா, கண்ணா! 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 வந்து விட்டாயா கண்ணா? அப்பா, அப்பா, நான் உன்னை எங்கு பார்க்காமலே போய்விடுவேனோ என்று கொஞ்ச நேரம் பயந்தே போய்விட்டேன். கோபாலா, கோபாலா, இவ்வளவு சீக்கிரம் எனக்கு காட்சி அளித்து விட்டாயே. பார்த்தாயா? நான் தான் சுதாமன். ஞாபகம் இருக்கிறதா? இந்த யானைக்கு உன் உள்ளத்தில் இடம் வைத்திருக்கிறாயா? இல்லை இல்லை, என்னையே மறந்து விட்டாயா? சிரிக்காதே, சிரிக்காதே. சிறு வயதிலிருந்தே இப்படித்தான் சிரித்து சிரித்தே என்னையும் எல்லோரையும் வென்று விட்டாய். நீ கவர்ந்தவன், நீ உள்ளம் கவர்ந்த கல்வா. அப்பா, அப்பா, கோபாலா, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசு. ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசப்பா. பேச மாட்டாயே. எதிரிகளை பேச வைத்து நீ மௌனம் சாதித்தே காரியங்களை சாதிப்போராயிற்றே நீ. கோபாலா, இந்த சேவர்களை நீ சும்மா விடாதே. இவர்கள் சுதாமா, நண்பா, இந்த காவலர்களுக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் தவறை மறந்து விடு. அப்படி என்றால் இங்கு நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும். சரியான இவன் நீ. அன்றும் சரி, இன்றும் சரி, உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சீக்கிரத்தில் புரிந்து கொண்டால் விஷயம் முடிந்து விட்டதாக ஆகிவிடுமே. என்ன 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 சொல்லுகிறாய்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எதுவுமே புரியாமல் இருந்தால் தானே நான் நடத்தும் நாடகத்திற்கு மதிப்பு. சாதாரண நாடகக்காரனா நீ? கபட நாடகனாயிற்று. சரி, வா உள்ளே போகலாம். ஐயா, தங்களை யாரென்று தெரியாமல் தடுத்து விட்டோம். எங்கள் தவறுகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஆப்த நண்பன் அரசாளும் போது அவனை வைத்துத்தானே நாங்கள் காரியங்கள் சாதித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அடிக்கடி இப்படி வந்து போவேன். எதற்காக? சிபாரிசுக்காக. தடுக்க மாட்டோம். தடுத்தால் நீ இருக்க மாட்டாய். சுதாமா, போவோம் கண்ணா. என்னப்பா கூச்சப்படுகிறாய்? கூச்சப்படவில்லை, குத்துகிறது உன் நகைகள். கண்ணா, மண்டரையில் நடந்தால்
கால்களை தாங்க முடியவில்லை. மாளிகைக்குள் நுழைந்தாலோ கால்களை கீழே வைக்கவே மனம் வரவில்லை. சரி, கைகளை ஊன்றியாவது நடக்கலாம் என்றாலோ வேண்டாம். ஆமாம், வேண்டாம். உன்னை நான் கேவலப்படுத்த விரும்பவில்லை. உட்கார். இருக்கட்டும். சுதாமா, நீதானே உட்கார சொன்னாய். உட்காரப்பா. இவள் தான் என் மனைவி ருக்மணி. அம்மணி, அம்மணி. ருக்மணி, இவன் தான் குச்சேலன், என் ஆப்த நண்பன். உனக்கு முன்பே என் உள்ளம் கவர்ந்தவன். கண்ணா, உன்னிடம் இருப்பதோ துவாரகாபுரி சமஸ்தானம். எனக்கும் ஒரு சமஸ்தானம் கிடைத்து விட்டது தெரியுமோ? அது எந்த சமஸ்தானம்? உனக்கு சமஸ்தானம். உன்னுடன் சமமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறேனே. என்ன என்ன உன் மனையாள் நலமா? இருந்திருக்கலாம். குழந்தை குட்டிகள்? குழந்தைகளும் உண்டு, குட்டிகளும் உண்டு. எத்தனை? ஒரு 4, 5. 4-5 தானா? ஏன் 10, 15? 10, 15 இன்னும் 3 பிறந்திருந்தால் 30 ஆகியிருக்கும். 27 குழந்தைகளா? அவ்வளவுதான். அதற்கு மேல் முடியவில்லை கண்ணா. ருக்மணி, எனக்கு பசி எடுக்கிறது. இதோ ஏற்பாடு செய்கிறேன். கண்ணா, பசி உனக்கா இல்லை எனக்கா? மனைவி முன்னே நண்பனை காட்டிக் கொடுக்கலாமா? ஐயோ, உன்னை என்னால் ஒன்றும் முடியவில்லை. கண்ணா, தேவி இலை போட்டிருப்பார்களோ? கொஞ்சம் பொறு, கூப்பிடுவாள். சீக்கிரம் கூப்பிடுவார்களோ? இல்லை, நீயே சரி. அதுவும் என்னால் முடியவில்லை. பார்த்து புண்ணியம்.